பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. தேங்க்யூம்மா. இன்னைக்குடைய நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏகே பிரியன் அவர்கள். ஸோ அவரை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நானும் வந்துட்டு சில விஷயங்கள் ஆட் பண்ணணும்னா அவ்வளோ சோல்ஃபுல்லா இருந்துச்சு அவங்க மியூசிக் எல்லாமே. பிகாஸ் இங்க இந்த ரெண்டாவது பாடல்கள் கேட்கும்போது எனக்கே வந்துட்டு இல்லாத லவ் ஃபெயிலியர் நினைச்சு சோகப்படணும் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாரையுமே ஃபீல் பண்ண வச்சிங்க. அந்த டெப்த் ஆஃப் த மியூசிக்ன்ட்டு சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை அழகா உணர வச்சாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல பாடல்களை இவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சில வார்த்தைகள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் ஏறணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஸ்கூல்லேருந்து ஒரே கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து எப்போவுமே மியூசிக், டான்ஸு, கல்ச்சுரல்ஸ்னே போயிட்டுருக்காரு. 8th 9th வரைக்கும் ஓகே, 10th வந்துட்டாரு, போர்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, இனிமேலாச்சும் கொஞ்சம் மியூசிக்கில் எல்லாம் விட்டுட்டு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பேரண்ட்ஸை நேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேறு ஏதாவது ஒரு அம்மா அப்பாவாக இருந்தாங்க அப்படின்னா, நீ ஒழுங்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ வந்து படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய பேரண்ட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு இது. உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ தைரியமாக அதை பண்ணு, ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நான் அப்போ அவங்க சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். வேறு எந்த பேரண்ட்ஸ் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் முதல் வணக்கத்தை என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இஃப் யூஆர் ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் மேலே கூப்பிடலாமா? அம்மா வாங்க, ஒரு சின்ன சாங் டெடிகேட் பண்ணுவா உனக்கு. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானமா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. தேங்க்யூம்மா. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அப்பா, எங்கள் அப்பா வாங்க. அப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? அப்பாவுக்கு என்ன பாட்டு போடலாம்? நல்லா பாட்டு சொல்லுங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தேங்க்யூ டாடி. பிடிச்சிருக்கல மியூசிக்? ஓகே, அப்போ ஓகே. ஒரே ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு எப்படின்னா, அவன் மியூசிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். எனக்கு அவ்வளோதான், நான் பிடிச்சிட்டு அந்த அவன் ரூம் ஓரத்துலேயே நிற்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா உள்ளே விட மாட்டான், கேட்டுகிட்டே இருப்பேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்சி கண்ணீர் விட்டினா நான் சக்ஸஸ் டி, அவ்வளோதான் அவ்வளோதான் அவன் சொல்லுவான் எப்போதுமே. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்து இதை விட ஒன்று முக்கியமான ஆளுங்க என்னோட டீம். அவங்க எல்லாரையுமே நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, என் அண்ணன், என்னோட சோல்மேட், என்னோட எல்லாமே இவன் தான். அடுத்து என்னோட நண்பன், லிரிசிஸ்ட் மூவி. நானே ஒன்றும் 3 வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒரே ஸ்கூல். நாங்கள்
சினிமா வந்ததே 2 பேரும் ஒன்றா சாதிக்கணும்னு தான். ஸோ இந்த நேரத்தில் அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட சிங்கர்ஸ் அரவிந்த் கார்னிஷ் ப்ரோ, லிரிசிஸ்ட் எஸ்பி மலையண்ணா, சிங்கர் பத்மஜா. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என்னோட எல்லாமே அவர் தான், மிஸ்டர் ஆடி கிறிஸ். அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் 100 பாட்டுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட அடுத்த படங்கள் எல்லாமே நானே இவரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஏகே பிரியன் ஆடி கிறிஸ்டன் தான் வரும். மியூசிக் டூவோவாக பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒருத்தரை கூப்பிடணும். ஆக்சுவலி இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்த ஒரு ஃபில்மே கிடையாது. என்னோட அண்ணா சித்துக்குமார் அவங்களுக்காக வந்த ஃபில்ம் இது ஆக்சுவலி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பறிக்கலான்னு பார்க்குற இந்த ஜோனில் வந்து தனக்கு வந்தது வந்து எனக்காக கொடுத்த என் அண்ணனுக்கு வந்து நீ மேலே வந்தே ஆகணும், தயவு செஞ்சு வா. ஸோ இந்த வருஷம் இவர்கிட்ட நீங்கள் மிகப்பெரிய ஹிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. இந்த வருஷத்தை இவர் தான் ஓன் பண்ண போகிறாரு. ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில டேரக்டர்ஸ் மேலே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து செல்வராகவன் சார். அவர் ரோல் மாடலாக எடுக்காதவங்க எவனும் சினிமாவுக்கு வந்து அவர் ரோல் மாடலாக வைக்காதவனே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சது வந்து அவரை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே நான் அவர் நடிக்கிற ஒரு படத்துக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சார் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் என்னோட திறமை மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டென்னிஸ் அண்ணாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்டு ப்ரொடியூசர் சதீஷ் சார், அப்புறம் மேம் ரொம்ப நன்றி என்னை இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. லைஃப்பில் வந்து நான் நான் எல்லார மாதிரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. நான் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப்லேருந்து தான் வந்தேன். பிகாஸ் என் பேரண்ட்ஸ் என்னை அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏதாவது ஒன்று நினச்சேன்னா அடுத்த நாள் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் நான் வந்தேன். பட் சடனாக வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி அப்சைட் டவுனாக மாறிச்சு. லைக் சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு திடீர்னு ஒருத்தன் கஷ்டத்துக்குள்ளே போய் அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாக எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சடனாக என் லைஃப் எல்லாமே நான் இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு பெரிய ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா காசு எல்லாமே போயிடுச்சு. ஸோ கூட இருந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருமே போயிட்டாங்க. காசு இருந்தப்போ எல்லாருமே இருந்தாங்க. ஒன்ஸ் காசு போனதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க தான் என் கூட இருந்து லைக் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வெளியே வர முடியாது போலன்னு சொல்லி ஒரு உயிரை விடுறது தான் ஆப்ஷனான்ற அளவுக்குலாம் என் மைண்ட் யோசிச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு தைரியம் இல்லை. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம், நீ பண்ணு, இந்த படத்தை நீ பண்ணு, செல்வா சார் இருக்காங்க, மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ இன்னும் பல மேடைகள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸால் தான் நான் ஏற போகிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. படம் வந்து April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனசை தொடுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் பிரியன். ஸோ வந்துட்டு இது உங்களோட முதல் படம், ஆனால் இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு இருக்குது. பிகாஸ் நான் சொல்லவே வேண்டாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க உங்கள் மியூசிக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபியூச்சரில் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், இன்னும் அழகான மெலோடியஸ் மியூசிக்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும்.